ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. சார், இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கறத ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. தமிழக கல்வி அமைச்சர் பேசும்போது கூட இந்த திட்டம் எந்த மாதிரி ஒரு புதுமையான திட்டம், மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. அவர் பேசும்பொழுதுமே இது இருமொழி கொள்கையில தான் தொடர்ந்து செயல்படும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காரு. இந்த திட்டத்தை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? இந்த மாநிலத்துக்கு ஒரு கல்வி திட்டம் என்பது இருக்கட்டும், நாம் அதை குறை சொல்லவில்லை, தாராளமாக வைத்துக் கொள்ளுங்கள். மாநில கல்வி திட்டம் என்பது இவர்களை பொறுத்த என்று சொன்னால் தமிழில் எவ்வளோ பாடத்திட்டங்கள் வருது, அறிவியலோ அல்லது வரலாறோ புவியியல் நீங்கள் செய்கிறீங்க, ஓகே. ஆனால் கட்டமைப்புக்காக நீங்கள் என்ன திட்டமிட்டுள்ளீர்கள்? உங்களுடைய சன்ஷைன் பள்ளி போல திறம் வாய்ந்ததாக அரசு பள்ளிகளை உங்களால் தரம் உயர்த்த முடியுமா? அதுதான் கேள்வி. சன்ஷைன் பள்ளியில படிக்கக்கூடிய 100 குழந்தைகள்ல 100 பேரும் நல்ல நிலைமைக்கு வருகிறார்கள். ஆனால் அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்களே 20 பேர் இன்னைக்கு சொல்றாரு, அரசு பள்ளி மாணவர்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் இவ்வளவு பேர், ஏன் 100 பேரும் வரல? கடந்த 7 மாதங்கள், இந்த வருடத்தில் நான் சொல்லவில்லை, நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தாலே எல்லா பத்திரிகைகளும் வந்த செய்தி, அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண் குழந்தைகளை அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களே தவறாக நடந்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்குது. இதற்கு காரணம் என்ன? தகுதி இல்லாத ஆசிரியர்களை நியமித்தது யார்? ஏன் உங்களால் சரியான ஆசிரியர் நியமிக்க முடியவில்லை என்பதுதான் கேள்வி. அது போன்ற புகார்கள் தனியார் பள்ளிகளில் வருகிறதா என்றால் இல்லையே. ஏன்? நிர்வாகம் அங்கே சரியாக இருக்கிறது. அப்படி என்றால் அரசு பள்ளியில் நிர்வாகம் சரியாக இல்லை. தேசிய கல்விக் கொள்கையோடு நாங்கள் ஒத்து போக மாட்டோம் என்று சொல்வது ஒரு பெருமை அல்ல. தேசிய கல்விக் கொள்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? தேசிய கல்விக் கொள்கை எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை. தேசிய கல்விக் கொள்கை எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் மாணாக்கர்களுக்கு என்றுதான் சொல்கிறது. அதை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா? ஆசிரியர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களா? ஆசிரியர்களுக்கு திறன் பயிற்சி கொடுப்பதாக இருக்கிறதா? அவர்களுக்கு தேர்வு இருக்கிறதா? கிடையாது. அப்போ தேசிய கல்விக் கொள்கை எதற்காக கொண்டு வந்தார்கள்? நாடு முழுவதும் தேசிய கல்விக் கொள்கை நாடு முழுவதும் தனியார் பள்ளிகளுக்கு இல்லை, அதுவும் அரசு பள்ளிகளுக்கு தான். அப்போ தேசிய கல்விக் கொள்கையில பணம் செலவிடுவது என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து, நிதிநிலை அறிக்கையிலிருந்து, பட்ஜெட்டிலிருந்து ஒதுக்கப்படுகிற தொகை. அப்ப அந்த தேசிய கல்விக் கொள்கையில மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய நிதியை அது எதற்கு சொல்கிறதோ அதற்கு பயன்படுமாறு, அதற்கு தக்கவாறு பயன்படுத்த வேண்டும். சர்வசிக்ஷா அபியான் என்கிற ஒரு திட்டத்தில் 838 கோடி என்று நினைக்கிறேன். அது இந்த கணினி பயிற்சி கூடங்கள், அதே மாதிரி கணினி ஆசிரியர்களை நியமிப்பதற்காக என்று ஒதுக்கப்பட்ட தொகையை நாங்கள் ஒதுக்கிறோம் என்று சொல்லி வாங்கி நியமிக்கிறோம் என்று சொல்லி வேறு எதற்காகவோ நீங்கள் பயன்படுத்தினீர்களா இல்லையா? இதற்காக நான் நிதி கொடுக்கிறேன் என்று சொன்ன மத்திய அரசு, ஆமாம் நானும் இதற்காக செலவிடுறேன் சொல்லிவிட்டு வேறு எதற்கோ நீங்கள் மடைமாற்றி விட்டது தவறா இல்லையா என்பதுதான் கேள்வி. இன்னைக்கு என்ன பண்றீங்க? கெல்ட்ரானோட நீங்க கான்ட்ராக்ட் போட்டு, ஐடிக்காக கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறீங்க, கேரளாவை சேர்ந்த கெல்ட்ரான் நிறுவனத்துடன். 10வது வகுப்பு படித்தவர்களை நீங்கள் கம்ப்யூட்டர், அவர்களுக்கு ஒரு 6 மாதம் பயிற்சி கொடுத்து கம்ப்யூட்டர் கணினி பயிற்சியை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? கணினி படித்த, முதுகலை படித்த ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? அவர்கள் 60,000 பேர் இருக்கிறார்களே, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லையே. இதையெல்லாம் சொன்னீர்களா? பள்ளிகள் ஒழுகி கொண்டிருக்கிறது, இடிந்து விழுந்து கொண்டிருக்கின்றன, மரத்தடியில படிக்கிறாங்க, மொட்டை மாடியில படிக்கிறாங்க. அதை சரி செய்வதற்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? ஒன்னும் இல்லையே. 4 வருடங்கள் கழித்து, 4 வருடங்கள் 3 மாதங்கள் கழித்து உங்கள் ஆட்சி முடியக்கூடிய ஒரு தருவாயில ஃபேகண்ட் என்று சொல்வார்கள், கடைசி காலத்தில் நீங்கள் கல்விக் கொள்கை என்ற நாடகம் நடத்துவதெல்லாம் எங்கு எடுபடாது.